வணக்கம் நேயர்களே. இந்த 4வது பாடத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இரட்டை உயிரெழுத்துக்கள் சொல்லாட்டி கம்பைன்ட் வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொரியன் மொழியில் அதுக்கு ஈஜுங் மோவும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈ ஜுங் மோம், ஈஜுங் ஈஜுங் மோம். மோம்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்கள் இரண்டு உயிரெழுத்துக்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்குது. அதுக்கு தான் ஈஜுங். ஈஜுங் சொன்னால் இரண்டு, ஈன்னு சொன்னால் இரண்டு, ஈஜுங்னு சொன்னால் இரண்டு உயிரெழுத்துக்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்ட உயிரெழுத்துக்கள். இது கொரியன் மொழியில் 11 இரட்டை உயிரெழுத்துக்கள் இருக்கு. நாங்கள் முதல் வகுப்பில் பார்த்தோம், கொரியன் மொழியில் 10 உயிரெழுத்துக்கள் இருப்பதாக. அந்த 10 உயிரெழுத்துக்கள் இருந்து உருவாக்கப்பட்ட இன்னும் ஒரு மேலதிகமான 11 உயிரெழுத்துக்கள் தான் ஈஜுங் மோம் அப்படின்னு சொன்னால் இரட்டை உயிரெழுத்துக்கள். அந்த இரட்டை உயிரெழுத்துக்களை எப்படி உருவாக்கலாம், அதுதான் இன்னைக்குள்ள பாடம். இந்த பாடத்தை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இரட்டை உயிரெழுத்துக்களை எவ்வாறு எளிதாக உங்களுக்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய வகையில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு மிகவும் சரளமாக இந்த பாடத்தின் மூலம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான முறையில் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதோட உங்களுக்கு ஞாபகத்திலும் எளிதாக பதித்து வைத்து கொள்ளலாம். எனவே வாங்க பாடத்துக்கு போவோம். அதுக்கு நான் முதலாவது எடுக்க போகிறேன். என்னன்னு சொன்னால், முதலாவது நாங்கள் ஏற்கனவே படித்ததான 10 உயிரெழுத்துக்கள் பிரதமான உயிரெழுத்துக்கள் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறேன். அந்த 10 உயிரெழுத்துக்களில் நாங்கள் முதலாவது இந்த 4 உயிரெழுத்துக்களை நாங்கள் வேறையா எடுக்க போகிறோம். முதலாவது இந்த 4 உயிரெழுத்துக்களை நாங்கள் வேறையா எடுக்க போகிறோம். ஆ, யா, ஓ, யோ. இந்த 4 உயிரெழுத்துக்களுடன் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறதால இந்த ஈ இருக்கு இல்லையா, இந்த ஈயை நாங்கள் சேர்க்க போகிறோம். அப்போ எனவே இந்த ஆவோட அந்த ஈயை சேர்க்க போகிறோம். அதே போல் இந்த யாவோட ஒரு ஈயை சேர்க்க போகிறோம். அதே போல் இந்த ஓவோட ஒரு ஈயை சேர்க்க போகிறோம். யோவோடையும் ஒரு ஈயை சேர்க்க போகிறோம். இதுதான் முதல் 4 இரட்டை உயிரெழுத்துக்கள். ஏ வாசிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாமே சிமிலர் சவுண்டாக தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ள உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம். எப்படியுமே இந்த கொரியன் மக்கள் கதைக்க நேரம் உங்களுக்கு இந்த வித்தியாசத்தை நீங்கள் கதை பேச்சில் இதை கண்டுபிடிக்க இயலாது. ஆனாலும் எழுதுகிற நேரம் நீங்கள் எழுதுகிற பயிற்சி செய்கிற நேரம் இந்த எழுத்துக்கள் கட்டாயம் ஞாபகம் வைத்திருந்தால் தான் எழுதலாம் சரியாக. கதைக்கிற நேரம் நீங்கள் உச்சரிப்பு எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். சரிதானே? அதுக்குரிய உதாரணங்கள் நாங்கள் பார்ப்போம். வாங்க, முதலாவதுக்கு ஒரு உதாரணம் பார்க்க போகிறோம். சேன்னு சொன்னால் பறவை. பறவைக்கு சேன்னு சொல்லுவாங்க. அதே போல் ரெண்டாவது எழுத்துக்கு நாங்கள் உதாரணம் பார்ப்போம். ஏகின்னு சொன்னால் ஒரு பேச்சு இல்லாட்டி ஒரு கதை. ஏகி ஹதான்னு சொன்னால் யாரோட சரி ஒரு விஷயத்த யாருக்கு சரி சொல்கிறது. கொரியனில் நம்ம கதைக்கு என்ன சொல்லுவோம், ஏகிச்சும் ஏச்சுசையோ, இல்லாட்டி யார்கிட்ட சரி ஒருத்தட்ட நான் இதை சொன்னேன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு தான் ஏகி. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இது சேன்னு சொன்னால் பறவை, இது ஏகி. கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே போல் நாங்கள் மூன்றாவது எழுத்துக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். நேன்னு சொன்னால் கொரியன் மொழியில் எஸ் இல்லாட்டி ஆம் சொல்கிறதுக்கு நேன்னு சொல்லலாம். அதே போல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷீகே அப்படின்னு சொன்னால் கடிகாரம்.
கடிகாரத்துக்கு ஷிகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு வித்தியாசம் என்ன இருக்கும்? ஏ ஏ நே ஷிகே, சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அதை கதைக்கிற நேரம் உங்களுக்கு வந்து எழுத்துடைய வித்தியாசம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கஷ்டமானால் நீங்கள் எழுத வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சே ஏகி நே ஷிகே சின்ன 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 டிஃப்ரெண்ட் இருக்குது. எனவே நாங்கள் முதலாவது 4 எழுத்தை வந்து உருவாக்கிட்டோம். அடுத்த எழுத்தை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு சொன்னால் ஊ, நாங்கள் முதல் 4 எழுத்தை எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு உள்ளது ஊ. அந்த ஊவோட நாங்கள் முதலாவது ஆவை சேர்க்க போகிறோம். எனவே ஊ அவரோட ஒரு ஆ, வா வா. வாவுக்கு வந்து ஒரு உதாரணம் நாங்கள் பார்க்குறதுன்னு சொன்னால் வாயோ. வாயோன்னு சொன்னால் ஒருத்தரை வாருங்கள் இல்லாட்டி வாங்கல்னு சொல்லலாம். வா வா. அடுத்தது வந்து எப்படின்னு சொன்னால் அதே ஊவோட இந்த ஏ வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம். இது வந்து வே வே. வேயோ வேயோ. வேயோன்னு சொன்னாலும் ஏன் தான். அடுத்தது வந்து சேம் ஊவோட இன்னொரு ஐய வந்து நாங்க சேர்க்க போறோம். வே. இது வா வே வே. வே வந்து பாருங்க, உதாரணத்தை பார்ப்போம் நம்ம. வேகுக் வேகுக். வேகுக்னு சொன்னா வெளிநாடு, ஃபாரின். அதே போல வே கு கின் வேகுகின். வேகுகின் சொன்னா ஃபாரினர். இப்போ என்ன எடுத்தீங்கன்னு சொன்னா கொரியன் நாட்டில் வாழ்ற வேகுகின் தான் நான். வேகுகின் ஃபாரினர். வேகுகின். அடுத்து வந்து நாங்கள் எடுக்க போகிறது என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நாங்கள் இந்த 4 எடுத்தோம், இந்த ஊ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் எடுக்க போகிறது இந்த ஊவோட முதலாவது நாங்கள் ஓ சேர்க்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு ஏ சேர்க்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு இந்த ஐயை சேர்க்க போகிறோம். வாங்க எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. முதலாவது ஊவோட ஓ சேர்க்க போகிறோம். ஊவோட ஏ சேர்க்க போகிறோம். ஊவோட ஐ சேர்க்க போகிறோம். இதுதான் அடுத்த 3 எழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்களுக்கு வந்து நாங்கள் சில உதாரணங்கள் பார்ப்போம். ஒன் ஒன். ஒன்னுன்னு சொன்னால் கொரியன் கரன்சி. கொரியன் கரன்சிக்கு ஒன்னுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த உதாரணம் வந்து இந்த எழுத்து வந்து நிறைய ஆங்கில எழுத்துக்களை வந்து கொரியன் மொழியில் எழுத்துற நேரம் பயன்படுத்துறது. இது உதாரணத்துக்கு வெயிட்டோ வெயிட்டோ. வெயிட்டர்னு சொன்னால் வெயிட்டர். வெயிட்டருக்கு தான் வந்து கொரியன் மொழியில் வெயிட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3வது உதாரணம் வந்து வி. வீன்னு சொன்னால் வயிறுக்கு சொல்லலாம். அதே போல் வி ஹோம். வி ஹோம். வி ஹோம்னு சொன்னால் டேஞ்சர், ஆபத்து. அதுக்கு கொரியன் மொழியில் வி ஹோம்னு சொல்லுவாங்க. வி ஹோம். வி வயிறு இல்லாட்டி மேல் அப், அதுக்கும் வின்னு தான் சொல்லுவாங்க. எனவே வோ வே வி. வோ வே வி. எனவே நாங்கள் இதில் 3 எழுத்து 6 6 10 எழுத்து நாங்கள் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு எழுத்து மிகுதியாக இருக்குது. அந்த ஒரு எழுத்து வந்து நாங்கள் இந்த இடத்துல எழுதுவோம். அது என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த 2 எழுத்துக்களை வந்து நாங்கள் சேர்த்து எழுத போகிறோம். அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படின்னு ஐ இ. இந்த எழுத்துக்கு வந்து உய் உய். உதாரணத்துக்கு ஈஜா ஈஜா. ஈஜான்னு சொன்னால் கதிரை. அதே போல ஈசா. ஈசான்னு சொன்னால் டாக்டர் இல்லாட்டி வைத்தியர்.
ஒய்மி ஒய்மி ஒய்மின்னு சொன்னால் அர்த்தம். அர்த்தத்துக்கு கொரியன் மொழியில் ஒய்மின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே நாங்கள் இன்னைக்கு இந்த 10 எழுத்துக்களை வச்சு இன்னும் ஒரு 11 இரட்டை உயிரெழுத்துக்கள் இல்லாட்டி கம்பைன் வவல்ஸ் அதை வந்து உருவாக்கிட்டோம். அதுக்கு உதாரணங்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் தந்தேன். இதை வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த இரட்டை உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லைன்னு சொன்னால் கம்பைன் வவல்ஸ் அந்த பாடம் வந்து நிறைவு பெறுது. இது போல் இன்னும் இந்த எழுத்துக்களை வச்சு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நாங்கள் இதுக்கு முதல் படித்த உயிரெழுத்து மற்றும் மெய் எழுத்து அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் இனி வார பாடத்தில் வந்து நாங்கள் சிம்பிளான வார்த்தைகள், சிம்பிளான கொரியன் வேர்ட்ஸ் வந்து நாங்கள் எழுதி பார்க்க போகிறோம். இரட்டை உயிரெழுத்துக்கள் இல்லாட்டி இந்த கம்பைன் வவல்ஸ் பாடத்தின் மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதை வந்து நீங்கள் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணி மீண்டும் அடுத்த பாடத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.